அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ. அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம். ராகுகாலம் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே 3 முதல் 4:30, யமகண்ட காலையில் 9 முதல் 10:30, குளிகன் 1:30 முதல் 3, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில், புதன் குரு மிதுனத்தில், செவ்வாய் கடகத்தில், சந்திரன் கேது சிம்மத்தில், சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மேஷத்தில். இது கிரகங்களுடைய இன்றைய நிலைமை. அன்பான நேயர்களை, மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்று எப்படி இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். அது நன்மை இல்லை. 3ஆம் இட குருவுக்கு நன்மை இல்லை. அதான் அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்கு. அந்த குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது ஒரு நன்மை. அதனால குரு பார்க்கறது நல்லது. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் நன்மை. அப்படின்னால மேஷ ராசி என்பவர்களுக்கு சிரமம் இருக்கும். இருந்தாலும் சிரமத்துக்கு இடையில நன்மை ஏற்படும் என்று சொல்லலாம். கவனமாக, பொறுமையாக, நிதானமாக நடந்துகள் நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பது அவங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு 10ல் சனி ராகு இருக்கு. உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது ஒரு பெரிய அமைப்பு. உங்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்கும்போது பெரிய சிறப்பு. அதனால் குடும்ப ஸ்தானத்தில் இருக்காங்க. தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்குது. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு இது நல்ல நாள். நல்லதுதான் நடக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கவுங்க எல்லாரும் ஒரு சேர ஒட்டுமொத்தமாக எல்லா காரியத்தையும் ஒன்றா பண்ணிட முடியாது. அவங்கவுங்களுக்கு எந்த காரியங்கள் தேவையோ அந்த காரியங்களை அவங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 வருஷத்துக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. சனி ராகு இன்னும் 1.5 வருஷம் 18 மாதம் இங்கே 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் நன்றாக இருக்கும். கவனமாக செயல்படுங்க, ரொம்ப நல்லது. மிதனராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்காரு. ஆனால் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்காரு. இருந்தாலும் ஜென்ம குரு இடமாற்றத்தை கொடுப்பாங்க. இடமாற்றம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனையை கொடுப்பாங்க. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடமாற்றம்னா என்னென்னு கேட்டால், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், இடம் மாறலாம், பதவி மாறலாம், சொந்த ஊர் பக்கம் வரலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் அவ்வளவு நல்ல இடம் இல்லை. விரயஸ்தானம். குருவுக்கு 12ஆம் இடம் நல்ல இடம் இல்லை. அதனால் தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் உண்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கடகராசி என்பவர்களெல்லாம் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அட்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. அன்பான சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, லாபஸ்தானத்துக்கு. இருந்தாலும் சனி ராகு 7ல் இருக்காரு. 7ல் யாருமே இருக்கக்கூடாது. அதனால் 7ல் இருக்கிறவர் உங்களுக்கு குருவுடைய பார்வையில் இருக்காரு. இருந்தாலும் அவ்வளோ சிலாக்கியம் இல்லை. மனைவினுடைய உடல்நிலையிலும் ரொம்ப கவனமாக இருந்தவங்க. அன்பான சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. சூரியன் 11ல் இருக்கார். அதுவும் ஒரு 10ல் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில். அதனால் தொழில் நன்றாக இருக்கும். குரு லாபத்தை கொடுப்பார். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு இருப்பது கெட்ட பெயரெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்படாதீங்க. மேலதிகாரிதான் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். மக்களிடம் எல்லாத்தையும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன
கன்னிராசி என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குருவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஓடிப்போனவருக்கு 9ஆம் இடத்துல சனி குருன்னு சொல்லுவாங்க. அதனால் 9ஆம் இடத்துல குரு இருப்பது அருமையான அமைப்பு. நல்லதெல்லாம் நடக்கும், எந்த தோஷமும் கிடையாது, காரியங்கள்லாம் தடை இல்லாமல் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குருவான 8ல் இருக்காரு. புதுசாக எதையும் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் ரொம்ப பொறுமையாக இருங்க, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்கள் உங்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான கல்யாணம் நடக்கும், குழந்தை ஏற்படும், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தனுசு ராசி என்பவர்கள் கூட நல்ல காரியம் நடக்கும். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். குருபகவான் 6ஆம் இடத்துல வந்துட்டாரு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு உடலிலே ஜாக்கிரதையாக பார்த்துங்க, பயப்படாதீங்க, இருந்தாலும் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தபடியாக கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஜென்மத்தில் சனி ராகு இருக்குது, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 5ல் இருப்பது ரொம்ப நல்லது, நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. 7.5 வேறு நடக்குது. உங்களுக்கும் கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்த்தா தொழில் நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அன்பான நேயர்களை ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்கள் உங்களுக்கு வந்து மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. சனி பகவானுக்கு எள்ளிலிமை ஏற்றுங்க. காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதியம்னு ஒரு பதியம் இருக்குது. அந்த பதியத்தை தினந்தோறும் சனிக்கிழமை பாராயணம் பண்ணுங்க. ஞான சம்பந்தர் இயற்றிய வேயரு தோழி பொங்கல் விட முண்ட கண்டன் மிக நல்ல விடுதடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உடமே போந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற ஒரு பதியம் இருக்கிறது. அந்த பதியத்தை பாராயணம் செய்யுங்கள். அன்பான நேயர்களை நாம் எல்லாரும் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இறை வழிபாடு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்லது நடக்கும். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். இறைவன் இருக்கிறான் பயமே என்பது ஒரு வார்த்தை. அதனால சிவாய நம்ம எந்த சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் என்று ஔவையார் சொன்னாங்க. அதனால நாம் வந்து எப்போ பார்த்தாலும் சிவன் நாமத்தையும் இந்த இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்யணும். அதில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அவங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக விடாமல் வழிபாடு செய்யணும். வருஷத்துக்கு ஒரு தவணை குலதெய்வத்துக்கு போகிறோம்னு இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வத்தினுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களை நாம் வந்து கட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும், பள்ளம் இருந்தால் மேடு இருக்கத்தான் செய்யும். அதனால் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் தான் இருக்கும். அதை கண்டு துவண்டு விடாமல், கிரகங்கள் மேலே பழைய போடாமல் பார்த்து நமக்கு நேரம் எப்படி இருக்குது, நாம் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அளவு பேரம் தெரிஞ்சவங்களை கலந்துக்கிட்டு அதே மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க. இறை வழிபாடு நல்லது. அதுலேயும் இப்போ இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதற்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை நாம் எல்லாரும் சிறப்புடன் வாழணும், நல்லபடியாக வாழணும். அதாவது நம்ம குழந்தைகள்லாம் நல்லா வாழணும், நல்லா படிக்கணும், சந்தோஷமாக வாழணும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்லா இருக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழி கிடைக்கணும். எங்கே சம்பாதிக்கணுங்கிறதுல எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம். திறமை உள்ளவங்க எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிற பணம் தண்டமாக போயிடக்கூடாது. நல்ல சுபகாரியம் இருந்து அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களாக பூர்த்தியாகி பின்னாடி அவங்களுக்கு சேமிப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வருமானங்களை, ஒரு வீடு இருக்குன்னா இன்னொரு வீடை கட்டலாம், 2 வீடை கட்டலாம். அது மாதம் ஒரு 5-10 ரூபா வருமானம் வரும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும். அதுக்கெல்லாம் நமக்கு இறைவன் வழிபாடு தான் நமக்கு நல்லது. அன்பான நேயர்களே, கிரகங்கள் இருக்கத்தான் செய்யும். வருஷத்துக்கு ஒரு தவணை, மாதத்துக்கு ஒரு தவணை, இப்படியெல்லாம் பயிற்சிகள்லாம் அந்த கிரகங்களாக இருக்குது. பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. 2.5 நாளைக்கு 2.25 நாளைக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதோட நம்மளும் சுத்தத்தான் வேணும். அதனால் அவங்களுடைய பாதார பிந்தத்தை நாம் அடைந்தமையானால் இறைவன் நம்மளை தள்ளிவிட மாட்டாங்க. அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள்லாம் நன்றாக படிக்கணும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் நன்றாக இருக்கணும். நாமளும் எல்லாருமே நன்றாக இருக்கணும். அதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.